வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 20 வெள்ளிக்கிழமை ஜூலை 4, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பதினெட்டாவது முறையாக இரத்த தானம் செய்த நல்லூர் வட்டம் சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி. இதுவரை ஆண்டிற்கு ஒரு முறை இரத்த தானம் செய்து வந்தவர் இனி தொடர்ந்து தேவைப்படும் போதெல்லாம் இரத்த தானம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். திரு சக்கரவர்த்தி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூரில் அருவின் அருவி கிராம வளர்ச்சிக்கு மக்கள் பங்களிப்பு. ஜூலை 4 தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூர் கிராம கிளை நூலகத்தில் கிராம வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி நடைபெற்றது. 35 நபர்களோடு நடைபெற்ற இக்கருத்தரங்கு காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற்றது. திரு ஜி ரங்கசாமி பெருநிலக்கிழார் தலைமை வகித்தார். மேனாள் துணை வட்டாட்சியர் திரு எஸ் ரவீந்திரன் வழிகாட்டியாக அழைக்கப்பட்டிருந்தார். தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அனைவரையும் வரவேற்றார். தூய்மை பணியாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் வனிதா வேணுகோபால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நல்லூர் வட்டம் பாலு அவர்களின் கலந்துரையாடலை தொடர்ந்து ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கு மக்களின் ஒற்றுமை பொறுப்பேற்றல் மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தியதை தொடர்ந்து விவசாயி திரு கிருஷ்ணசாமி நூலகத்திற்கு பொறுப்பேற்றார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பகல் 3 மணிக்கு வார கூடுதல் நடத்துவது என்று அனைவரும் முடிவெடுத்தனர். தொடர்ந்து திரு நாட்ராயன் மகிழ்ச்சி உரையுடன் இன்றைய நிகழ்வு நிறைவடைந்தது. தேனி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர். ஜூலை 4 தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் கண்டறிதலுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் வகுப்பு தலைவர்களாக உள்ள 50 மாணவர்களுடன் தொடங்கியது கலந்துரையாடல். நல்லூர் வட்டம் திரு பாலு மாணவர்களிடம் கல்வி, தனித்திறன், நற்பண்பு, தலைமை பண்பு மற்றும் சமூக கண்ணோட்டம் ஆகிய மாணிக்க மாணவர்களுக்கே உரித்தான 5 அடிப்படை பண்புகள் சார்ந்த கேள்விகளை முன்வைக்க கலந்துரையாடலில் மாணவர்கள் சிறப்பாகவே பதிலளித்தனர். 2 மணி நேர கலந்துரையாடலுக்கு பிறகு 8 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியருடன் நடைபெற்ற நிகழ்வு மற்றும் நல்லூர் வட்டம் பற்றி பகிர்ந்து கொண்டனர். அறிவிக்கப்பட்ட 8 மாணிக்க மாணவர்களும் தலைமை ஆசிரியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது தலைமை ஆசிரியர் நாளை காலை இறைவணக்க கூட்டத்தில் நடைபெற்ற உரையாடலின் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் என தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. இல்லம் தேடி உள்ளம் நாடி 29/7/2025 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சரிதா பழனிவேல் என்ற அம்மையார் லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்கள் 2 நாள் முகாமிற்கு பதிவு செய்துள்ளார். அவரை காண மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், நல்லூர் வட்டம் திரு பாலு, திறமை திருவிழாத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் வாசு ஆகியோர் சென்றிருந்தனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வந்த இவர் வருகிற அக்டோபர் 2026 பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்தில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இவர் தமது கணவரை இழந்த நிலையில் தனது மகனை பொறியியல் பட்டதாரியாகவும் மகளை வழக்கறிஞராகவும் உருவாக்கியுள்ளார். பிள்ளைகளுடன் தனித்து வாழ்ந்து வரும் திருமதி சரிதா பழனிவேல் அம்மையார் நல்லூர் வட்டத்தை தனது குடும்பமாக பாவிப்பதாக அவர் குறிப்பிட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக திரு கௌதம் தெரிவித்தார். கலாம் கனவு நனவாகிறது. கிராம ஊராட்சியில் தரமான சுகாதார நிலையம் தேவரியம்பாக்கத்தில் ஆரம்பம். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் அப்பகுதியை சுற்றியுள்ள 30,000 மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் 12 வகையான மருத்துவ சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் தெரிவித்தார். நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய காஞ்சிபுரம் மாவட்ட பொது சுகாதார துணை இயக்குனர் மருத்துவர் TR செந்தில் மற்றும் முன்னிலை வகித்த மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் ஹிலாரினா ஜோசிட்டா நளினி ஆகியோர் புதிய சுகாதார நிலையத்தால் கிராம மக்கள் பெறக்கூடிய நலன்கள் குறித்து விளக்கினர்.
தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் மற்றும் கிராம மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. 30,000 மக்களுக்கு நன்மை பயக்கும் இந்த திட்டத்தை நேரடியாக அனுபவிக்க காத்திருக்கும் இப்பகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திரு அஜய்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இதுதான் நல்லூர் வட்டம். இன்றைய 1 நிமிட காணொளி. சென்னை டாக்டர் விஜய். நம்ம பேராசிரியர் இன்னைக்கு பேசின உரை எப்படின்னா, எனக்கு உண்மையிலுமே இன்னைக்கு ஐயா பேராசிரியர் பேசும்போது எல்லாமே ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கும் வர வேண்டிய மிகப்பெரிய சமூக மாற்றம், இளைஞர்களுக்குள்ள வர வேண்டிய மாற்றம், சமுதாய மாற்றம்னு ஏகப்பட்ட விஷயம் அப்படியே அவர் பேசுனதெல்லாம் பேசணும்னா அதுக்கே நமக்கு தனியாக டைம் வேணும். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இன்னும் பல்லாண்டுகள் நீங்கள் வாழணும். இந்த மாதிரி பல பேருரைகளை நீங்கள் தரணும். தொடர்ந்து நல்ல ஓட்டத்துக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.